அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத்தில் வந்து வீடியோ பதிவு செய்கிறேன். கடலூரில் இருந்து கொண்டு நான் ஒரு செய்திகளும் குமரி மாவட்டம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். செய்திகள் கூடியும் செய்தித்தாள்களிலும் வரக்கூடியதாய செய்திகள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவோட காரணம் மன வருத்தம் உள்ளத காரணத்தினால தான் இந்த வீடியோ பதிவு செய்யணும். அதனால் மற்ற அரசியல் கட்சிகளோ மற்ற பொதுமக்களோ என்ன நீங்கள் ஒரு விரோதியாகவோ இல்லைங்களோ ஒரு மற்றவங்களுக்கு ஆதரவாகவோ நீங்கள் என்னை காண வேண்டாம். இதில் அரசியல் வச்சு ஆதாயம் எடுக்கவோ அல்லைங்கள் மற்றவங்களை வச்சு ஆதாயம் எடுக்கிறதுக்கான நோக்கம் அல்ல என்னுடைய வீடியோ செய்தி. குமரி மாவட்டத்தில் எத்தனையோ கல்கோரிகள் இயங்கி கொண்டிருந்தது. லைசன்ஸ் உள்ளதும் லைசன்ஸ் இல்லாததும் அதை வச்சு கவர்மெண்ட்டும் பணம் சம்பாதித்தார்கள், அதிகாரிகளும் பணம் சம்பாதித்தார்கள். அதுகொண்டு அதை வைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற ஆட்காரெல்லாம் இதை வச்சு சம்பாதிச்சார். இதான் உண்மை. குமரி மண்ணில் இன்னும் என்னத்தை இடித்து தாக்குறதுக்கு மலைகளெல்லாம் இடித்து தாத்தாச்சு. கொண்டு கொண்டதெல்லாம் கொண்டு முடிஞ்சிருச்சு, கொண்டு போய் முடிச்சிருச்சு. கேரளக்காரன் கொடுக்கின்றதெல்லாம் கொடுத்து இருந்தோம். அதை அந்த கேரளக்காரன் பணத்தை வாங்கி தான் இவன் 100, 200, 300 வாகனங்களை கனிமவள லாரிகளெல்லாம் எடுத்து போட்டிருக்கின்றது. இது ரொம்ப கவனிக்கின்ற ஒரு பிரச்சனை. எல்லா தரப்பிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. இவங்களை வச்சு ஆதாயப்படுத்தி, அதாவது கனிமவள லாரிகளையும் கல்கோரிகளையும் வச்சு பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு எதிர்க்கின்றார்கள். கேரளாக்காரன் கொடுக்கக்கூடாதுங்க, தமிழ்நாட்டில் போதும் என்று சொல்லுகின்றார்கள். இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த கனிமவள பிரச்சனையில் அந்த லாரிகள் ஓடிய காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பம் கண்ணீரில், பிள்ளைகளை இழந்தவர்கள், தாய் தோப்பனை இழந்தவர்கள், அப்படி ஏறக்குறை எத்தனையோ மரணங்கள் கனிமவள லாரியால் பாதிக்கப்பட்ட குடும்ப கண்ணீரில் இன்றைக்கு துக்கத்திருந்தத்தில் இருக்கின்றார்கள், மனவேதனையில் இருக்கின்றார்கள். அவர்களுடன் நான் பங்கு சேர்க்கிறேன். நான் நியாயீகரிக்கல. ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய நபர் இந்த ரோடை பார்த்து ரோடினுடைய ரீதி அனுசரித்து ரோடினுடைய நிலைமை அனுசரித்து வாகனத்தை ஓட்ட வேண்டும். 2 வீலராலும் சரி, 4 வீலராலும் சரி, 20 வீலானாலும் சரி, 18 வீலானாலும் சரி, ரோடை பார்த்து ரோட நிலைமை அனுசரித்து வேகத்தை எந்த அளவுக்கு கொண்டு போக வேண்டும், இந்த எத்தனை டன் அந்த லோடு எத்தனை டன் கொண்டு போக வேண்டியதுக்கு நிர்ணயம் செய்து வேணும் அந்த வாகனங்கள் ஓட்டுறதுக்கு. பரிதாபமாக இருக்கிறது. எத்தனையோ சகோதரிமார், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கங்கள் இந்த கனிம வளங்களால் எத்தனையோ எண்ணம் சாவடிக்கப்பட்டது. மனவழித்தம் அவங்களொப்பானும் மனம் அறிந்துகிறோம். ஆனால் மறுபக்கம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதை பேரை கேரளக்காரன் பொருள் கொடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கு முன்னாடி எப்படி தான் ஆண்டு கொண்டு ஆட்சிக்காரர் எல்லாம் கேரளாக்காரன் காய்கறி கொடுக்கக்கூடாது, அந்த பொருள் கொடுக்கக்கூடாது, இந்த பொருள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடி சமரசம் நடத்தி திருப்பி அவங்க லெவலில் வந்து கொடுக்க தான் செய்தோம். எத்தனை நாளைக்கு நீங்கள் இது கடைப்பிடிப்பீர்கள்? கேரளாக்காரனு மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எத்தனை நாள் கடைப்பிடிப்பீர்கள்? தமிழக அரசு அதிகாரிகள் அதான் கேட்குறோம். அப்போ எதுக்கு இந்த வண்டிகள் 18 வீல், 20, 22 வீலக்க, இங்கே 16 வீல், 14 வீலக்க எதுக்கு நீங்கள் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? இது என்ன கொண்டு போகிறதுக்கு இந்த வாகனத்தை இறக்கி இருக்கின்றீர்கள்? கம்பெனிக்காரனை நீங்கள் ஆர்டர் கொடுத்து எதுக்கு இந்த வாகனம் பெரிய பெரிய வாகனங்களை இறக்கணும்? அதான் கேட்குறோம். ஒரு ரோட்டில் ட்ரெயினேக்கால் நீங்களும் உள்ள வாகனம் ட்ரெயின் கண்டெய்னர் ஓடுறாரு இல்லையா? கார்களை ஏற்றி மற்ற இந்த 2 வீலரை ஏற்றி போகிற வாகனங்கள் கனிமள லாரிகள் மட்டுமல்ல, இந்த பெரிய பெரிய வாகனங்கள்லாம் அது ஓடலை. அப்போ கனிமள லாரிக்கு மட்டும் வந்து ஓடக்கூடாதா கேட்குறேன். இருக்கட்டும். இந்த லாரி வச்சு பழகக்கூடிய எத்தனையோ மக்கள் ஒர்க் ஷாப் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கிரீஸ் அடிக்கிற தொழிலாளி எடுத்துக்கொள்ளுங்கள், பெட்ரோல் பம்புக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த லாரி ஓட்டக்கூடியவர், அது நடத்தக்கூடிய உரிமையாளர், கல்கோரி தொழிலாளர்கள், கல்கோரி உரிமையாளர், இவர்களெல்லாம் பாதிக்கப்படுகிறது வாழ்வாதாரம். இவர்களெல்லாம் டாக்ஸு கட்டி தான் செய்கிறோம். ரோடு டாக்ஸு, இன்சூரன்ஸு, புகை டெஸ்ட்டு இதெல்லாம் காட்டி தான் அரசுக்கும் ஆதாயம் வருமானத்தை கடிதம் இதெல்லாம் செயல்படுகிறது. அப்போ கடன் எடுத்துக்கூடிய வாகனங்கள் எப்படி உங்களுக்கு இதை கடன் அடைக்க போகிறோம்? இந்த லாரிகள் எடுத்துக்கூடிய இந்த வாகனம் எடுத்துக்கூடிய உரிமையாளர்கள் எப்படி இந்த வாகனத்துடைய கடத்தை அடைக்க போகிறது? அரசு பேங்குகள், பிரைவேட் பேங்குகள், ஃபைனான்ஸுகள் எல்லாம் கடன் எடுத்து இருக்கின்றார்கள் வட்டிக்கு.
வட்டி கட்ட முடியவில்லை, ஃபைனான்ஸ் அடைக்க முடியவில்லை, இது முகாந்திர அச்சுறுத்தல், பேங்குகாரும் ஃபைனான்ஸுகாரும் சீஸ் செய்ய போகிறோம், அந்த மிரட்டல் அது வேறு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை அரசு அறிவிக்க வேண்டாமா? ஒரு காரணவசம் ஒரு வாகனத்தையும் நீங்கள் சீஸ் செய்ய அனுமதி கொடுக்கக்கூடாது. எனவே அரசு தடை பண்ணி வச்சிருக்கிறது. தொழில் கிடையாது. வீடுகளில் இந்த ஏதோ இலவச கை கொடுக்கறனால கஞ்சி குடிக்கிறோம். அதில் 10 ரூபாய் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணதுக்கு அந்த லாரி டிரைவரோ உரிமையாளரோ அல்லது சம்மந்தப்பட்ட அந்த கிளிக்கோ அது ஒரு தொழிலே கிடையாது. அதுவும் வந்து பாதித்ததெல்லாம் கட்டுமானம், சாலை வேலைகள், ஏராளமான பிரச்சனைகள் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கி ரொம்ப கவனம் வேணும். கேரளாக்காரன் கொடுத்தாங்க, கேரளாக்காரன் போயிருப்பாங்க, அங்கே போகுது. நம்ம டாக்ஸ் வாங்கி தான் நம்ம அனுப்புகிறோம் வண்டிகளை, செக் போஸ்டில் எல்லாம். ஏதெல்லாம் எனக்கு அது தெரியாதான் பேசணுன்னு. ஆகையால் என்னோடய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கொண்டு வருகிற இந்த பிரச்சனை, என்னோடய பாசத்துக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து கொண்டு வருகிற இந்த பிரச்சனை, என்னோடய பாசத்துக்குரியதான மாவட்ட கண்காணிப்பாளர்கள் வந்து கொண்டு வருகிறேன் இந்த பிரச்சனை. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. எடுத்த கடன்கள் அடைக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். 6 மாத காலம் கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். வேலைக்கு நான் இது அவருடைய யூனியனில் இல்லை. நான் டிப்பர் நான் 4 தேர்தலில் சந்தித்தவன். ഞാൻ ആർക്ക് വേണ്ടി ഇതുവരെ കുറവ് കൊടുത്തത് கிடையாது. ஒரு டிப்பர் முதலாளிமாருக்கோ അല്ലെങ്കിൽ அந்த வாகனம் செய்ய உரிமையாளருக்கோ അല്ലെങ്കിൽ கல்கோரி முதலாளிமாருக்கோ நான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சில தப்பு தவறுகள் இருக்குது. காதில் இயர்ஃபோன் போட்டு 2 கிளாஸ் மூடி ஓவர் ஸ்பீடில் கண்டெய்னர் ஓட்டி ஏகப்பட்ட விபத்துகள் நடந்திருக்கிறது. அது யார் தகராறு? அதிகாரிகள் യഥാസമയം റോഡ് സോദന ചെയ്യാത്ത കാരണം RTO വെളിയിൽ വരുന്നുണ്ടാ? RTO റോഡ് ആய்வு செய்கிறதுண்டா? RTO ரோட்டில் வாகனங்களை சோதனை செய்கிறதுண்டா? അപ്പോൾ RTO ஆஃபீஸில் போகின்ற பணம் அங்கே போகிறது. அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுக்கு செல்ல வேண்டிய பணங்கள் அங்கே சென்று சேர்ந்தால் இவர்கள் வெளியில் வர மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ஓடலாம், போகலாம், பிரச்சனை கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதான் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது என்னுடைய பிரியப்பட்ட நண்பர்கள், உடன்பிறப்புகளாக இல்லை, உடன்பிறப்புகளாக கூட என்னுடைய நண்பர்கள். தன் குடும்பத்தில் உள்ள நாதன் வேலைக்கு போனால் தான் 100 ரூபா கொண்டு வர முடியும். அது எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஐயா, தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய், தகப்பன், அவருடைய மனைவி അല്ലെങ്കിൽ சகோதரங்கள், நண்பர்கள் மற்ற எல்லோரும் காத்திருப்பார்கள் 100 ரூபா கொண்டு வருவாங்களே அப்படி சொல்லி. அதான் கேட்குறோம். இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்குது 6 மாத காலம் கொண்டு. கடன் ஒரு பக்கம் கொண்டு வலிக்கிறது, பேங்குக்காரன் இருக்கிறது, ஃபைனான்ஸாரை போட்டு நெருக்கடி கொடுக்கிறது. அப்போ இந்த அச்சுறுத்தலுக்கு சமாளிக்க வேண்டியவர்கள். ஆக என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சம்பந்த மாவட்ட அதிகாரிகளும் அதுக்குள்ள நிபந்தனைகள் இவர்களை வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று மாற்றுப்பாதை அமைச்சு எத்தனை லைசன்ஸ் உள்ள கல்கோரிகள் எங்கே இருக்கிறது? இந்த 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 கண்ட பொருள் எல்லாம் கேரளத்தில் கொடுக்கலாமா வேண்டாம் வந்து இவன் நீங்கள் என்னோட கருத்தை சொல்கிறேன். அவ்வளோதான். இவர்களை வாழ வைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இவர்களை அந்த லாரிகள் அந்த வாகனம் ஓடுவதற்கு நிபந்தனைகள் கொடுத்து அதை பரிந்துரை செய்து நீங்கள் ஓடுவதற்கு வழிமுறை செய்ய வேண்டும் என்று கேட்டு, வாழ்வாதாரம் பாதிக்காமல் ஒரு நடத்துனரோ ஓட்டுநரோ அல்லங்கள் உரிமையாளரோ இது கொண்டு கேரளாவில் எத்தனையோ கட்டுமான தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் பொருள் இல்லாமல் அத்தனை தொழிலாளிகள் குமரி மாவட்டத்தில் போகக்கூடிய கட்டுமான தொழிலாளிகள் நம்ம இடத்தில் உள்ள மக்கள் அந்த பக்கம் அங்கே போய் வாழ்கிறார்கள். இதொன்றும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அரசினுடைய சட்டத்தில் அந்த சட்டம் சீர்திருத்தம் செய்து நீங்கள் இவர்களை வாழ்வதற்கும் வாகனம் ஓடுவதற்கும் கல்கோரிகள் லைசன்ஸ் உள்ள கல்கோரிகள் இயங்குவதற்கும் அனுமதி கொடுக்குமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.